கட்சி கொடி விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம் அளிக்க சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிக்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி விவரிங்க சுரேஷ். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியின் பொதுச் செயலாளர், அதாவது தமிழக பொதுச் செயலாளர் பெரியார் அன்பன் என்கிற இளங்கோவன் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பதில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த பதில் மனுவில் பகுஜன் சமாஜ் கட்சியின் கொடிக்கும் தாவேகா கொடிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும், பகுஜன் சமாஜ் கட்சி கொடியில் உள்ள ஒற்றை யானைக்கும் தமிழக வெற்றி கழக கட்சியில் உள்ள எக்காலம் ஊதக்கூடிய இரட்டை யானைக்கும் பல மாறுபாடுகள் உள்ளதாகவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது தங்களுடைய சின்னமான, அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சின்னமான யானையை தாவேகா கட்சி கொடியில் பயன்படுத்தப்பட்டுள்ளதை போல உதயசூரியன், அண்ணா கை போன்ற சின்னங்களை திருத்தம் செய்து புதிய கட்சி கொடிகளில் பயன்படுத்த திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் அனுமதிக்குமா என பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஆனந்தன் கேள்வி எழுப்பினார். இதை தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த விசாரணையை ஜூலை 1ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். அன்றைய தினம் இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தரப்புக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 1ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார்.